இப்படிப்பட்ட உறவுகளை எப்பயுமே இழந்து விடக்கூடாது. எந்த மாதிரியான உறவுகள், யாரை சொல்கிறோம், எதுக்காக சொல்கிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதனால் ஸ்கிப் பண்ண பாருங்கள். பார்த்தா தான் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது பிடிக்கும். ஓகேங்களா? இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஓகேங்களா? அதாவது உன் வாழ்க்கையை வந்து சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் மாற்றக்கூடிய ஒரு உண்மையான உறவு, அன்பான உறவு உங்கள் வாழ்க்கையில் இருக்காங்க. அப்படிங்கும்போது அந்த உறவை வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வந்தாலும் வந்து இழந்துடக்கூடாது. அவங்க வந்து உங்களை உண்மையான அன்பு வச்சு உங்களை உண்மையாக நேசிக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சு நடந்துக்கணும். உங்களை எப்பயுமே மகிழ்ச்சியாக வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதாவது எப்பயுமே வாழ்க்கையை சிறப்பாக நீங்கள் கஷ்டப்படாமல் உங்களோட வாழ்க்கையை வந்து சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்காங்கன்னா அவங்கள வந்து எப்பயுமே இழந்துடக்கூடாது. சரிங்களா? எப்பயுமே உன்னை மட்டுமே நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க தெரியும். அதாவது உங்கள்கிட்ட கோவப்படுறாங்க, திட்டுறாங்க, பேசுகிறாங்க, சண்டை போடுறாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் உங்களுக்கு புரியுது. ஆனால் வந்து உங்களை தவிர மற்றவங்க யாரையுமே அவங்க மனசில் இல்லை, அவங்கள நினைக்கிறது இல்லை. கோவப்படுறது மட்டும்தான் அவங்களோட குணம் அப்படின்னு நீங்கள் வந்து முன்கோபம் இருக்கிறனால என்னென்னா அவங்களுக்கு அதிக பாசம் உங்கள் மேலே இருக்குது. அதனால தான் உங்கள் மேலே அதிகமாக கோவப்படுறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சு நடந்துக்கணும். சரிங்களா? எப்பயுமே உங்களை மட்டும்தான் அவங்க நினைக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதனால தான் உங்கள் மேலே உங்களை மட்டுமே பார்க்குறாங்க, பேசுகிறாங்க அப்படிங்கும்போது உங்கள் மேலே அதிகமான அக்கறை பாசம் இருக்கிறனால தான் உங்கள் மேலே அதிகமாக கோவம் வருது. அதுதான் உண்மை. சரிங்களா? அது புரிஞ்சு நடந்துக்கோங்க. சரிங்களா? அதிக வழி கொடுத்தாலும் உன்னிடம் உண்மையாக மட்டும் பேசுபவர். அதாவது ரொம்ப ஏதாவது ஒன்று சொல்லி சண்டை போடுறாங்க, திட்டுறாங்க, எதுக்கு எடுத்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க, திட்டிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகம் வழியை கொடுக்கும். அவங்க பேசுகிற பேச்சுகள் எப்பயுமே நம்ம கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க, பாசமே இல்லை, அக்கறையே இல்லை, நம்மளை திட்டிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கும். இருந்தாலுமே பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து உண்மையை மட்டும்தான் அவங்க பேசுவாங்க. சரிங்களா? அவங்க வந்து தப்பான வார்த்தைகளை யூஸ் பண்ண மாட்டாங்க, ஆனால் பொய் பேச மாட்டாங்க. நீங்கள் இப்படி பண்ணுற அப்படி பண்ண அவங்களுக்கு மறைக்க தெரியாது, தப்பை வந்து மறைக்க தெரியாது. உங்ககிட்ட வந்து என்ன சொல்கிறதுனா நடிக்க தெரியாது. அவங்க உண்மை என்ன பார்க்குறாங்களா, தப்புன்னு தோணுதா, அதை உடனே உங்ககிட்ட கேட்குறாங்க, திட்டுறாங்க. சரிங்களா? அதை புரிஞ்சுக்கணும். அவங்கக்கிட்ட வந்து உண்மை மட்டும்தான் இருக்குது, பொய் எப்பயுமே அவங்க பேச மாட்டாங்க அப்படிங்கிறதா உண்மை. அதனால அவங்க திட்டுறதுக்கெலாம் கோவப்படாமல் புரிஞ்சு நடந்துக்கிறது தான் நல்லது. ஓகேங்களா? அடுத்து வந்து என்ன அப்படின்னா, ஒருவரை கவனிப்பது ஈஸி. உங்களை பார்க்குறது வந்து ஈஸி. அவங்கள பார்த்தோன்னே இவங்க நல்லவங்க கெட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு வாயில் சொல்கிறது ஈஸி தான். ஆனால் வந்து நடைமுறையில் வந்து ஒருத்தரை பார்க்க தான் தெரியும் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படிங்க. அவங்க கூட பேசுனா தெரியும் அவங்க என்ன எப்படிப்பட்ட கேரக்டர் உடையவங்க அப்படிங்கிறது. சரிங்களா? பார்த்தோன்னே யாரையுமே ஈஸியாக வந்து நல்லவங்க கெட்டவங்க முடிவு பண்ணக்கூடாது. உனக்காக அக்கறைப்படுறாங்க அப்படின்னா அவங்கள வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். உங்களுக்காக அக்கறைப்படுறவங்கள ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. நடிக்கிறவங்கள ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதாவது உங்கள் மேலே ஓவராக அக்கறைப்படுற மாதிரி ஆக்ஷன் பண்ணுவாங்க. அப்படியே தொட்டதுக்கெலாம் கொஞ்சம் பேசுகிறது, விழுந்து பேசுகிறது, அதாவது அந்த மாதிரி பண்ணுறவங்க வந்து நடிக்கிறாங்க. சரிங்களா? உங்கள் மேலே கோவப்படுறாங்க, திட்டுறாங்க, பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க மேலே அவங்களுக்கு அக்கறை இருக்குது. அதனால தான் வந்து அவங்க உங்ககிட்ட அப்படி நடந்துக்கிறாங்க. அதனால் உண்மையான அக்கறைப்படுறவங்கள வந்து கண்டுபிடிப்பது ஈஸி இல்லை. சரிங்களா? அவங்கள கண்டுபிடிப்பது ரொம்ப கஷ்டம். அதனால் கவனமாக எந்த ஒரு விஷயத்தையுமே பார்த்து கண்டுபிடிக்க பழகிக்கணும். ஓகேங்களா? உனக்காக அக்கறைப்படுறவங்கள வந்து எப்பயுமே இழந்துடக்கூடாது. சரிங்களா? உங்கள் மேலே அக்கறைப்பட்டு உங்களை திட்டுறாங்க, பேசுகிறாங்க அப்படிங்கிறவங்கள நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலையும் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலுமே வந்து அவங்கள இழந்துடாதீங்க. அவங்க வந்து போனால் கிடைக்காது. சரிங்களா? ஏன்னா அவங்க உங்கள் மேலே அவ்வளோ அன்பு வச்சுருக்காங்க, பாசம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறதா உண்மை. உங்களை அந்த அளவுக்கு விரும்புகிறாங்க. அதனால தான் உங்கள் மேலே மட்டும்தான் கோவம் வருது. எல்லாருக்கிட்டையும் வந்து அவங்க படுறது இல்லை. சரிங்களா? மற்றவங்கக்கிட்ட கோவப்பட்டால் அது தேவையில்லாத பிரச்சனைகளை தான் முடியும். உனக்கு என்ன உரிமை இருக்குதுன்னு கேட்குற அளவுக்கு வந்துடும். ஆனால் வந்து உங்கள்கிட்ட கோவப்படுறாங்க, அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது, உங்கள் மேலே அக்கறை இருக்குது, பாசம் இருக்குது. சரிங்களா? உங்களை மற்றவங்க வந்து எதுவும் பேசிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க உங்கள் மேலே கோவப்படுறாங்க. அதனால் கோவப்படுறவங்கள தப்பாக நினைக்காதீங்க. உங்கள் மேலே அக்கறை இருக்கிறனால தான் அவங்க கோவப்படுறாங்கன்றத புரிஞ்சு நடந்துக்காங்க. அவங்கள எந்த ஒரு சூழ்நிலையும் இழந்துடாதீங்க. சரிங்களா? அடுத்து உன்னுடன் எப்போதுமே இருக்க விரும்பும் ஒருவரை இழந்து விடக்கூடாது. எவ்வளோ சண்டைகள் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் என்ன உங்களை சுற்றி வருவாங்க. உங்களை விட்டு போகணும்னு நினைக்க மாட்டாங்க. அதாவது உங்களை விட்டு நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போவாங்க. ஆனால் வந்து அவங்களுக்கு போகிறதுக்கு மனசே வராது. உங்கள் நினைப்பிலே இருக்கும். உங்களோட பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்களாக இருப்பாங்க. உங்கள் மேலே அதிகமாக பாசம் வச்சவங்களாக இருப்பாங்க. அதனால வந்து எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலுமே எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலுமே வந்து
அவங்க உங்களை சுற்றி வருவாங்க, போவாங்க, கொஞ்ச நேரம் அங்கிட்டு இங்கிட்டு இருந்துட்டு கொஞ்சம் கோவம் குறைஞ்சோடனே அவங்களா தேடி வந்துடுவாங்க. அதுதான் உண்மையான பாசம். அதை நம்ம புரிஞ்சுக்கணும், சரிங்களா? அதனால் திடீர்னு பேசாதீங்க, கோவப்படாதீங்க. முடிஞ்ச அளவு வந்து அன்பாக நடந்துக்க பாருங்கள். அவங்க கோவத்தை வந்து புரிஞ்சுக்க பாருங்கள். அவங்க கோவத்தை அனுசரிக்க பாருங்கள், சரிங்களா? அப்போ தான் வந்து அந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். உங்கள் மேலே அக்கறை அன்பு வச்சுருக்கவங்கள எந்த ஒரு சூழ்நிலையுமே வந்து எப்பயுமே இழந்துடக்கூடாது, சரிங்களா? இது நான் சொல்ல குறிப்பு என்ன அப்படின்னா, காரணம் ஒரு நாள் நீ தேடும்போது கல்லை பாதுகாத்த உனக்கு வைரம் தொலைந்தது தெரிய வரும். அதாவது என்னங்க, நீங்கள் கல்லை வந்து மற்றவங்கள வந்து இவங்க தான் நம்ம மேலே அக்கறையாக இருக்காங்க, நம்ம மேலே பாசம் காட்டுறாங்க, அன்பாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத ஒரு ஒன்றுக்கு ஆகாதவங்களை நம்ம நம்பி இருப்போம், சரிங்களா? ஆனால் வந்து நம்மளை திடீர்னு பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து இழந்திருப்போம். ஆனால் பார்த்தா உண்மை என்ன அப்படின்னா, நம்ம நல்லவங்கன்னு நம்பினவங்க கெட்டவங்களாக இருப்பாங்க. நம்மளை திட்டுறாங்க, கோவப்படுறாங்க, இவங்க நம்ம மேலே இவங்களுக்கு பாசமே இல்லை, அக்கறையே இல்லைன்னு நினச்சவங்க உண்மையானவங்களாக இருப்பாங்க. அவங்க தான் நம்ம மேலே உண்மையான அன்பு வச்சுருப்பாங்க, சரிங்களா? அது போனதாங்க. ஒரு தடவை போயிடுச்சு, விட்டுட்டோம் அப்படின்னா வந்து மறுபடியும் அது கிடைக்காது. அதனால் இருக்கிற வரைக்கும் அதை புரிஞ்சு நடந்துட்டு எப்பயுமே எந்த ஒரு சூழ்நிலையுமே விட்டுறக்கூடாது, சரிங்களா? துளைத்தது கிடைக்காது. அது போனதுக்கப்புறம் வருந்தி பயனில்லை, சரிங்களா? அதை புரிஞ்சு நடந்துக்கோங்க. வைரத்தை கல்லை பாதுகாத்துட்டு வைரத்தை தொலைச்சிடாதீங்க, சரிங்களா? உங்கள் மேலே அக்கறை வச்சுருக்கவங்க வைரம் மாதிரி, சரிங்களா? உங்கள்கிட்ட நடிக்கிறவங்க கல் மாதிரி. புரிஞ்சு நடந்துக்கோங்க, ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். யூடியூப்பில் போய்ட்டு ரித்தி மோட்டிவேஷனல் ஸ்பீச் அப்படின்னு போடுங்க, என்னோடய வீடியோஸ் எல்லாமே வந்துடும், ஓகேங்களா? ஓகே, பாய்ங்க.